எங்களுடைய படத்தை சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்காம கண்டென்ட் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குது, நீங்களாம் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப உண்மையாகவே பாசத்தோடு இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வரதுங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி ப்ரோவை ஒரு சில வார்த்தைகள் கூட பாசத்தோடு அழைக்கிறேன். வணக்கம். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நமது கவிதா அவர்கள் நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க. ஒரு பத்திரிகையாளரா, ஒரு தொகுப்பாளரா, இன்னைக்கு தயாரிப்பாளரா. எனக்கு என்னன்னா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணும் பொழுது வந்து ஸ்டேஜில் ஏறி பார்க்கும் பொழுது அந்த ஏரியாக்குள்ள இருப்பாரு. அந்த பொண்ணு முதல் ரோல் இருப்பாங்க, அந்த அடுத்த ரோல் இருப்பாங்க. ஒரு ஏகதாளமா பார்த்துட்டே இருப்பாங்க. என்னதான் பேசிடுவேன், இந்த படம் என்னதான் பண்ணும். எல்லாருக்கும் என்னன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு நடிகராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு படம் வெளியீட்டுக்கு தயாராகிடுச்சு, அதுக்கான விழா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விழாவாக அதை பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷமான தருணத்தில் தான் இருப்பாங்க. ரொம்ப பயத்தில் இருக்கிறது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர். எவ்வளோதான் தைரியமாக காட்சிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வரும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்தை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கிறப்ப அதுக்கான ஒரு நடுக்கத்தோட நான் வந்து பேச ஆரம்பிப்போம் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த தரம் பார்க்கும்போது நான் இதை வந்து கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம சகோதரி கவிதா அவர்கள் வந்து என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். பார்த்தா ஜாலியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டு விஷயம். தயாரிப்பாளர்களுக்கு வந்து பொதுவாக என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து ஆதரவை பெறணுங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து வெற்றி அடையுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு சக பத்திரிகையாளர் ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து நிற்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய சீனியர் பிஆர்ஓக்கள் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை இந்த படத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக தோணுச்சு. இந்த படத்தோட வெற்றி இந்த குழுவுக்கு இதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் நம்மளோட பிஆர்ஓவா இந்த படத்துக்கு பிஆர்ஓவா அறிமுகப்படுத்தினவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓவா இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களுக்கே தெரியாது, நாங்கள் பார்த்துருப்போம், பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம், கடந்து போயிருப்போம். பட் அவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓ இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது தியாகராஜன் சாரை பார்த்து, அம்பிகா மேம் பார்த்து, ரம்பா மேம் பார்த்து, அவங்க பாக்யராஜ் சார் பார்த்து அவங்களோட அந்யோன்யம் வந்து தெரியுது. அப்போ எத்தனை காலகட்டமாக எத்தனை படங்களை எத்தனை விழாக்களை கடந்து வந்தவங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். முக்கியமா நிறைய இந்த வந்து தொகுப்பாளர்கள் அப்படின்னு இருந்தாலே அரைவரை தமிழோட மேடையில் வந்து பேசினா மட்டும்தான் அது வந்து சிறந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கல்யாணத்துல எல்லாம் ஊர்ல கல்யாணத்துல எல்லாம் ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குமா இளையராஜா சார் வருகைக்கு முன்னாடி வரைக்கும். இளையராஜா சார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டுங்களில் தமிழ் பாட்டுங்க ஒலிக்க ஆரம்பிச்சது வந்து இளையராஜா சாரோட மியூசிக்லேருந்து அப்படிம்பாங்க. அது மாதிரி கவிதாவுடைய தமிழ் ஒரு தொகுப்பாளரணி அரைகுறை தமிழோட நிறைய ஆங்கிலம் கலந்து பேசப்படும் பொழுது மட்டும்தான் அது ரசிக்கப்படுங்கிறத உடைச்சிட்டு அவங்களுடைய அழகு தமிழால் மட்டுமே அந்த ஒவ்வொரு மேடையும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து ராபர். இந்த ராபர் திரைப்படம் நம்ம மெட்ரோ படம் பார்த்து பிடிச்ச அத்தனை பேருக்குமே ராபர் படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தையும் வந்து நம்ம மெட்ரோ இயக்குனர் பிளஸ் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காரு. படத்துடைய டைரக்ஷனை அவருடைய கோ டைரக்டராக இருந்த திரு பாண்டி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒரு ராபர் படம் ரொம்ப சொல்ற மாதிரி வந்து படம் வந்து எடுத்த கட்டத்திலேருந்தே வந்து விழிப்புணர்வு படமாவெல்லாம் எடுக்கலை, ராவாக எடுத்திருக்காங்க. ஆனால் எடுத்திருக்காங்கன்னா அதில் ஒரு சமுதாய
நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட கேரக்டர். ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, செம்ம ஸ்ட்ராங் கேரக்டர். தீபாக்கா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டாங்க. வழக்கமாக வந்து ஒரு ஹியூமராகவே பார்த்துட்டு இருப்போம், அதை தாண்டி ஒரு அழுத்தமான அம்மாவா அவங்கள பார்த்தோம். நிறைய கேரக்டர்ஸ். பாண்டி சாரோட அந்த ரோல், ஒவ்வொரு ரோலுமே செப்பரேட்டா ரொம்ப அழகாவே ஒர்க் ஆகிருக்கு. இதுல கதாநாயகனா நடிச்சிருக்கிற தம்பி சத்யா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், தொழில் பின்னணி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஆர்கானிக்கா அவர் வந்து சினிமா கத்துக்கிட்டு, பாலுமகேந்திரா சார் அதோட இதுல கத்துக்கிட்டு ஒரு மெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சு, அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட வந்து ஏதோ வந்து ரொம்ப அவசரமா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த மெட்ரோ டீம் கூட திருப்பி டிராவல் பண்ணி ஒரு அழகா ஒரு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த படம் வந்து என்னன்னா, அந்த படத்தை வந்து அவங்க அந்த அது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி கவிதா போன்ற ஒரு தயாரிப்பாளரோட பேனர்ல அதை நடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரீச் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க இப்ப நீங்க நம்ம ஜெய் கார்த்திகேயன் அவர் வந்தாரு, நம்ம ஸ்டேஜ்ல பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா விட்டா 26 மணி நேரம் வேலை பார்ப்பாரு இந்த படத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நம்ம எல்லாருமே நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்துருப்போம். ரொம்ப நல்ல மனுஷன்னா அவர்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன் தஞ்சாவூர்னு ஒரு போஸ்ட் கார்டு போட்டா அவருக்கு போய் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு சொல்லலாம். அவரோட நீங்க பழகுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாவே தெரியும். அவர் மூலியமா தான் எனக்கு வந்து தம்பி சத்யா அவர்கள் தெரிஞ்சாங்க. படம் வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு அதான் மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவி. நீங்க மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவியை நீங்க ரசிச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே ரசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நேர்த்தியோட அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளர் அவருடைய பின்னணி இசையா இருக்கட்டும், அவர் பண்ணியிருக்க ப்ரொமோ சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே கூட நல்லாவே வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து சோஃபியா அவங்களோட ஒரு சின்ன ரோல் சொல்லியிருந்தாங்க. அந்த ரோல் கூட வந்து ரொம்ப பிரமாதமா அதை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன திரையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு டீமாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகா இதை வந்து எடுத்து டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையணும். ஒரு நம்மளுடைய சக பத்திரிகையாளர் தயாரிப்பாளராக உயர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டர் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் வந்து இதுல கோப்ரொடியூசரா அவரும் கூட இருக்காரு. அது ரொம்ப ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து இணை தயாரிப்பாளராக உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பா இது வந்து உங்களோட நம்ம மூத்த பத்திரிகையாளர்களோட பிளஸ்ஸிங்கோட திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார், தியாகராஜன் சார், அம்பிகா மேம், ரம்பா, இவங்க நம்ம தானு சார், இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். ஏன்னா பேசுனீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் எப்பயுமே 2 நிமிஷம் மேலே பேசாத அதுதான் சொல்லி கூப்பிடுவோம். இங்கே வரும்போது இங்கேயே சொல்லுவோம் அங்கே அப்படின்னு வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக நிற்க வைப்போம். ஆனால் அப்படி எதுவுமே கட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவங்க ஆள் மனசுலேருந்து பேசின வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைஞ்சது. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக யாருன்னு சொல்லுங்க. தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு அழைப்பு கொடுத்தோன்னு வந்தீங்க. முதல் முறையா பெரிய பெரிய படங்களுக்கு எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பு கொடுத்தது ஐயா தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் சார், உங்க டைம் நாங்கள் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. ஆமா, யூஸ்வலாக வந்து கவிதா வந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் ஏதாவது ஒரு பெக்யூலியராக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க. இது வந்து எல்லா துறைகளிலும் ஆணாதிக்கம் அதிகம். ஆனால் இந்த மீடியா துறையில, அதுவும் திரைத்துறையில ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பெண்கள் ஆளுமைகளாக இருந்து மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர்கள்லாம் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காங்க. அம்பிகா மேடம் இருக்காங்க, ரம்பா மேடம் இருக்காங்க, அப்புறம் பத்திரிகையாளராக இருந்து தயாரிப்பாளராக மாறிக்கிற கவிதா இருக்காங்க. ஸோ இந்த இந்த படத்தினுடைய இந்த விழாவில் நாளைக்கு வந்து மகளிர் தினம். ஸோ ஆக்சுவலா பிளான் என்னன்னா, மகளிர் தினத்தை தான் நிகழ்ச்சி நடத்தலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பல்வேறு காரணங்களால ஒரு நாள் முன்னாடியே நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் மகளிர் தினம் அப்படின்றதுனால
பெண் பத்திரிகையாளர்களை அழைத்து இந்த மேடையில கௌரவம் செய்தால் இந்த ராபர் படக்குழு அவர்களை கௌரவித்தோடு நீங்களும் வந்து அவங்களை அதிகமா இன்னும் உயர்த்தி வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்முடைய துறையில பெண் பத்திரிகையாளராக இப்ப இங்க அட்டனன்ஸ் போட்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒரு சிலர், ஏன்னா நிறைய பேர் வராம இருக்காங்க, வந்த அவர்களை நாங்க மேடையில கௌரவிக்கணும்னு நினைக்கிறோம். ராபர் படக்குழு சார்பாக முதலாவது மரியாதைக்குரிய சகோதரி ரிங்கு குப்தா அவர்களை மேடை ஏறுமுறை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கு வந்து அம்பிகா மேடம், ரம்பா மேடம் நினைவு பரிசு வழங்குவார்கள். கை தட்டலாமே. அடுத்ததாக விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். கை தட்டினா இதயத்துக்கு பலமுங்க, அவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. பத்மா மேடம் அவர்கள். படம் பேர் என்னன்னு பாருங்க மேடம், பேக் வச்சிருவான்றீங்க. கேமரா ஷாலினி அடுத்துரும். ஓகே தீபா நினைவு பரிசு வாங்குறது முக்கியம் இல்ல, பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போங்க. படம் பேர் அப்படி இல்ல, அதுக்குதான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் வச்சிருக்கோம் நாங்க. 2 பேரையும் ஓரமணிக்கு வச்சிட்டாங்கண்ணே, நீங்க வேற. ஜாஸ்மின் வாங்கம்மா. இப்ப ஜனங்களுக்கு பிரச்சனையே அதான். சுஷ்மா வழக்கமா நம்ம பத்திரிகையாளர்களே பாத்தீங்கன்னா வெளியூருக்குலாம் போகும்போது இந்த ஏர்போர்ட்ல பெரிய சிக்கல் வருவாங்க. எங்களோட மீனாட்சி சுந்தரம் இருக்காரு, மீனாட்சி மீனாட்சின்னு வாங்க, ஆனா அவர் வந்து அவருக்கு இங்க ஏத்த முடியாது. ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். முன்னாடி முன்னாடி யாரும் அன்கான்சியஸ் போக கூடாது, அதனால எழுப்பி எழுப்பி உட்காருவோம். இப்போ அப்பதான் எல்லாம் கான்சியஸ்லயே இருப்போம் இல்லையா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, போட்டோ பாத்துருங்க. அப்புறம் வீடியோ கேமரா பின்னாடி இருக்கு. அப்ப ஏதாவது வாய் அசைச்சுங்க, அப்பதான் வீடியோன்னு தெரியும்.